அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் மனதில் தோன்றும் எதிர்மறையான எண்ணங்களையும் தேவையற்ற பயத்தையும் போக்க உதவும் சுவாமி விவேகானந்தரின் வீரமிகு போதனைகளை இந்த பதிவில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். முதலில் உங்களை நீங்கள் கைப்பற்றுங்கள். பிறகு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்களுடையதாக மாறும். ஒருமுறை நான் கடவுளிடம் எனக்கு பலம் தருமாறு வேண்டினேன். அவர் அதற்கு கடினமான சூழ்நிலைகளை எனக்கு தந்தார். கடினமான சூழ்நிலைகளில் இருந்துதான் நமக்கு பலம் பிறக்கிறது. ஒரு மனிதன் உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை அவன் இந்த உலகின் கட்டுப்பாட்டில் உள்ளான் என்று அர்த்தம். ஆனால் எப்போது அவன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறானோ அப்போது இந்த உலகையே தனது கைக்குள் கொண்டு வந்துவிடும் ஆற்றல் அவனுக்கு வந்துவிடுகிறது. பிறரை வெறுப்பதால் நீங்கள் உங்களையே வெறுக்கிறீர்கள். பிறர் மீது அன்பு செலுத்துவதால் நீங்கள் உங்கள் மீதும் அன்பு செலுத்துகிறீர்கள். உன்னையே முதலில் உன்னால் நம்ப முடியவில்லை என்றால் கடவுளை நம்பி எந்த பயனும் இல்லை. இந்த உலக வாழ்க்கையில் தேடி பெறக்கூடிய இன்பங்களால் எந்த நிலையான பயனும் இல்லை என்று எப்போது ஒருவன் முடிவுக்கு வருகிறானோ அப்போது அவனிடம் ஆன்மீகம் பிறக்கிறது. சுயநலம் என்பது ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கும் மிக மோசமான தீய குணமாகும். எப்போது சுயநலம் முழுவதுமாக விலகுகிறதோ அப்போது கடவுள் மட்டுமே முழுவதுமாக இருப்பார். எந்த அளவிற்கு நாம் பிறருக்கு நன்மை செய்கிறோமோ அந்த அளவிற்கு நமது இதயம் தூய்மைப்படுத்தப்படும். தூய்மையான இதயம்தான் கடவுளின் இருப்பிடம். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்களுடன் பேசுங்கள். இல்லாவிட்டால் இந்த உலகில் ஒரு அறிவார்ந்த நபரை நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பை தவறிவிடலாம். உண்மையே எனது கடவுள், இந்த பிரபஞ்சமே எனது நாடு. பிறருக்கு எவன் ஒருவன் உதவுகிறானோ அவனுக்கு கடவுளே உதவுவார். ஒருபோதும் உங்களை நீங்களே பலவீனமானவர்கள் என்று சொல்லாதீர்கள். உங்களிடம் எதையும் சாதிக்கும் ஆற்றல் உள்ளது. நம் அனைவரிடமும் ஒரே ஒளிமயமான ஆன்மாவே உள்ளது. அதன் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களால் எதையும் நிச்சயம் சாதிக்க முடியும். தியானம் என்பது ஞானத்தை பெறுவதற்கான மிகப்பெரிய அறிவியல் பூர்வமான முறையாகும். தியானத்தின் சக்தி இல்லாமல் ஞானமே இல்லை. உங்கள் இதயத்திற்கும் மூளைக்கும் எப்போதாவது மோதல் ஏற்பட்டால் உங்கள் இதயத்தை பின்பற்றுங்கள். நடந்து முடிந்தது எல்லாம் நடந்து முடிந்ததுதான். எனவே அதை பற்றி சிந்திக்காதீர்கள். மூட நம்பிக்கைகளை விட்டொழியுங்கள். மரணத் தருவாயில் கூட பலவீனமானவர்களாக இருக்காதீர்கள். யாரையும் வெறுக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் செலுத்தும் வெறுப்பு என்றைக்காவது ஒரு நாள் உங்களிடம் திரும்பி வருவது உறுதி. எனவே அனைவரிடமும் அன்பு செலுத்துங்கள். நிச்சயம் அந்த அன்பு உங்களிடம் ஒரு நாள் திரும்பி வரும். ஒரு நேரத்தில் ஒரு செயலை மட்டும் செய்யுங்கள். அந்த செயலை செய்யும் போது அதில் உங்கள் முழு ஆன்மாவையும் ஈடுபடுத்தி செய்யுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.